இன்றைக்கு என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு எடுக்க போகிற விடயம் என்னவென்றால் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றா என்ன, அடுத்தது இதுக்குள்ள என்னென்ன இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருப்பேன். இதில் முதலாவது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது ஒரு ஆங்கில சொல்லுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஆங்கில சொல்லுக்கு எங்களுக்கு நடைமுறை தமிழில் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஒரு கொப்பி. அப்போ அந்த கொப்பிக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னால் நாங்கள் பாடங்களை எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கொப்பியைத்தான் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்கிறது. இப்போ மைக்ரோசாஃப்ட்னு சொன்னால் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் அது வேறு மாரி, அதுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் அதெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போமே. இப்போ நாங்கள் பாடங்களை பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவது என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இதில் என்னென்ன பாவனைகள் எங்களுக்கு இருக்குன்னு முதலாவது பார்ப்போம். முதலாவது இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் இதை ஒரு சாஃப்ட்வேராக பார்க்காதீங்க. இதை நீங்கள் எழுதுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கொப்பி என்று நினைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த முதலாவது நீங்கள் ஒரு கொப்பியை எழுதுறதுக்கு எடுக்கிறீங்க. அப்போ அந்த கொப்பிக்கு என்ன பெயர் என்றது தான் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டைட்டில் பார். இந்த மேலே இருக்கும் என்ன, இப்போ நாங்கள் எழுதுறது கொப்பிக்கு என்ன பாடம் எழுத போகிறோம்ண்டு அந்த பாடத்தை நாங்கள் கொப்பிக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் என்றால் எழுதி வைப்போம். அப்போ அந்த முன்னாடி எழுதப்படுற இடம் தான் என்னென்னு சொன்னால் டைட்டில் பார். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைட்டில் பாருக்கு கீழே, டைட்டில் பார்ன்றது கீழே என்னென்னு சொன்னால் இந்த கொப்பியில் நாங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை மாற்றம் செய்வதற்கான செயல்முறைகள் தான் இந்த மெனு பார். இப்போ நாங்கள் இந்த எழுதக்கூடிய இந்த பேப்பரை, நாங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை, நாங்கள் கொண்டு வரக்கூடிய சில படங்களை, ஒட்டக்கூடிய படங்களை என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேணுமோ அத்தனை மாற்றங்களும் இதில் செய்யலாம். அப்போ அந்த மாற்றங்களை செய்வதற்கான செயல் முறைகளின் தொகுப்பைத்தான் என்ன சொல்கிறது என்றால் மெனு பார்ன்னு சொல்கிறது. அப்போ மெனு பார், அப்போ மெனு பாரில் என்னென்ன இருக்குது? ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ. அடுத்தது இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் என்ன, அப்போ மெனு பார் தெரியும். அப்போ மெனு பாரில் நாங்கள் ஒவ்வொரு மெனு பார் ஒன்று கிளிக் பண்ணிக்கல அந்த மெனுக்குள்ளே, இப்போ மெனுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ், என்னென்ன கருவிகள், அப்போ நாங்கள் என்னென்ன கருவிகள் பயன்படுத்துவோம். கருவிகள்ண்டா என்ன? பேனா பயன்படுத்துவோம், கலர் பென்சில் பயன்படுத்துவோம், அடுத்தது என்ன செய்வோம், ஒரு டாட் பயன்படுத்துவோம், ஸ்டார் பயன்படுத்துவோம். அதுகளெல்லாம் நாங்கள் நிறைய பயன்படுத்துவோம். அதுகளெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல்ஸ், நாங்கள் எழுதக்கூடிய அந்த கொப்பியில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கருவிகள். அப்போ அந்த கருவிகள் இருக்கக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் டூல் பார்ன்னு சொல்கிறது. டூல் பார். அப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல் பார். அப்போ டூல் பார். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதில் இந்த பாருங்கள், இந்த மேலே ரூலர் இருக்குது, அடுத்து இந்த சைட்லேயும் ரூலர் இருக்குது. ரூலர் இருந்தால் என்ன? பார். அப்போ ரூலர் பார். அப்போ ரூலர் எதுக்குன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு மேலே மார்ஜின், இப்போ மேலே எங்களுக்கு எவ்வளோ இடம் விடணும், அடுத்தது இந்த லெஃப்டில் எவ்வளோ இடம் வேணும், ரைட்டில் எவ்வளோ இடம் வேணும், பொட்டத்தில் எவ்வளோ இடம் விடணும் என்றதை இங்கே குறிப்பிட்டு காட்டுவது தான் ரூலர் பார்ன்னு சொல்கிறது. அப்போ ரூலர் பார். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் ஸ்க்ரோல் பார், இது அப் அண்ட் டவுன், ஸ்க்ரோல் பார். இதே பண்ணலாம். இந்த ஸ்க்ரோலிங்னா என்ன? ஸ்க்ரோல்ன்றது சுற்றுறது. அப்போ ஸ்க்ரோல்ன்றது மவுஸ்லேயே இருக்குமே, இப்படி நாங்கள் கிளிக் பண்ணுறது, அந்த சுற்றுறது. இந்த பாருங்கள், அப்படி சுத்த மவுஸை சுத்த அது ஸ்க்ரோல் ஆகுது என்ன. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஸ்க்ரோல் பார். ரைட்டா? ஓகே. இப்போ இந்த இதில் ஸ்க்ரோல் பார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இதில் பாருங்க இருக்குது, இதில் ஜூமிங் இருக்கு என்ன.
ஜூம் இங்கே பாருங்க. இதில் வந்து என்னென்னு சொன்னால் மைனஸ். பாருங்க, மைனஸ் பண்ண பேப்பரோட சைஸு குறையுது என்ன. அடுத்த இதில் பாருங்க பாருங்க ஜூம், ஜூமிங் பார் என்ன. இது வந்து ஜூமிங் என்று சொல்கிறது. ஜூம் என்ன, ஒரு ஒரு குப்பியை வந்து நாங்கள் வந்து விரித்து காட்டுதல் என்றா எப்படி காட்டுறது? இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு சின்னனாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை தெளிவாக இல்லை, மிக நுண்ணிய முறையில் அப்படியே ஜூம் பண்ணி நுண்ணிய முறையில் வந்து ஜூம் பண்ணி பார்க்கறது. அப்போ அதை தான் ஜூம் பண்ணி சொல்கிறது. ரைட். அடுத்தது இதில் பாருங்க இருக்குது. இதுன்னு சொன்னால் இப்போ இதை என்னென்னு சொல்கிறது, ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொல்கிறது. ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் நான் என்னென்னு சொல்கிறது, நாங்கள் இப்போ நீ என்ன ஸ்டேட்டஸில் நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஸ்டேட்டஸ்னால் எந்த நிலையில் நிற்கிறேன்னு. அப்போ நாங்கள் எந்த நிலையில் நிற்கிறோம், எத்தனாவது பேஜில் நிற்கிறோம், எத்தனை வேர்ட்ஸ் இதில் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற கூடிய அந்த எல்லா தகவலையும் நிலைகளையும் காட்டக்கூடிய ஒரு இடம்தான் ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொல்கிறது. அப்போ இந்த பகுதிகள் நான் இன்றைக்கு விளக்கப்படுத்திய அத்தனை பகுதிகளும் உள்ளடங்கியது தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். நாளைக்கு மற்ற இதற்கான விளக்கப்படங்களை நான் தெளிவான முறையில் மெனு பாரில் இருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். நன்றி.